ராத்திரி போய் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் பார்க்குற எல்லாம் பெட்ல கிடக்காங்க. என் கூட எப்போ இருக்கிறவங்க எல்லாம் மண்டை உடைஞ்சி தோள்பட்டை உடைஞ்சி இருக்கிறாங்க. ஆகையினால இவ்வளவும் செய்து சட்டக்கல்லூரி நண்பர்களுக்கு அடியும் வாங்கி கொடுத்துட்டு இப்ப இங்க வந்து இந்த காலேஜ்ல ப்ரொஃபசர் ரூம்ல இருந்துகிட்டு பையங்களை காலேஜுக்கு போக சொல்றீங்களா அப்படின்னு சொன்னேன். அவங்க பேசாம நின்னாங்க. அதன் பிறகு என்ன நடந்தது என்பதை இப்பொழுது நான் சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு வம்பு தும்புக்கு போற ஆளாய்வரே அதனால மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அவருக்கு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. 2 நிமிடத்துல பறந்துட்டாங்க. அந்த லெக்சரர் ரூம்ல இருந்த அந்த இந்தியை கொண்டு வந்து போட்ட ஆட்கள் எங்க ஊரை அந்த காம்பவுண்ட் விட்டே போயிட்டாங்க. எவனாவது அதற்கு மீறி உள்ளே வந்தால் காம்பவுண்டுக்கு உள்ள வந்து கிளாஸ் ரூமுக்கு போனீங்கன்னா நாங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே இறந்து போன தியாகிகளை நினைத்து நாங்கள் வந்திருக்கிறோம். அடி தப்பாது, ஒருவனும் நீங்கள் தப்ப முடியாது என்று சொன்னவுடன் அப்படி உள்ளே போக வேண்டும் என்று வந்தவர்கள் பின்னங்கால் பிடரியில் அடிபட ஓடினார்கள். ஆக மதுவை எதிர்த்து கல்லூரி மாணவனாக நான் போராட்ட களங்களிலே கலந்து கொண்ட காலத்திலும் சரி, அண்ணா சிலையை திறக்கக்கூடாது என்ற போதும் சரி, நான் அதை தடுப்பதற்கு ஒரு படையோடு எல்லா இடத்திலும் வந்து கொண்டிருந்தேன். பின்னர் இது பிரச்சனையான பிறகுதான் கன்னியாகுமரியிலே இருந்து சென்னை வரை பல மாவட்டங்களை சுற்றி கொண்டு நடைபயணமாக வந்தேன். மீண்டும் 3 முறை நடைபயணம் மதுவிலக்குக்காக. ஏராளமான தாய்மார்கள் என்னை வாழ்த்தினார்கள். ஒரு நாளைக்கு சராசரி 25 to 30 கிலோமீட்டர் நானும் தோழர்களும் நடந்தோம். அப்ப எல்லாரும் சொன்னாங்க பொதுச் செயலாளர் வேகத்துக்கு நம்ம நடக்க முடியலையேன்னு. உந்து சக்தி எனக்கு இருந்ததுனால நான் அவர்களை விட வேகமாக நடக்க முடிந்தது. இதற்கு பிறகு நியூட்ரினோவை கொண்டு வரக்கூடாது என்று பெரியாரே வந்து கள்ளுக்கடை மறியலுக்கு அவர் வீட்டில் கண்ணம்மாவும் நாகம்மாவும் வந்து இருந்தாங்க. அவர் அதை எதிர்த்து தான் ஆரம்ப காலத்திலே போராட்டம் நடத்தினார். இப்பொழுது நியூட்ரினோவை எதிர்த்து நாங்கள் போராட்டம் நடத்துகிற போது நான் ஹைகோர்ட்ல கேஸ் போட்டேன். ஹைகோர்ட்ல ஸ்டே கொடுத்துட்டாங்க. 1500 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்காங்க. அவர் நரேந்திர மோடி இதை திறந்தே தீர்வேங்கிறாரு. நான் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்க 4 வருஷமா திறக்க முடியல. இதை எல்லாவற்றையும் என்னுடைய பேச்சாளர்கள் எங்க கட்சி பேச்சாளர்கள் கூட அதிகமா பேசுறது இல்ல. சுய விளம்பரம் ஆயிரம்னு நாங்க செய்த சாதனைகளையே இவங்க சொல்றது கிடையாது. பத்திரிகையாளர்களுக்கு சொல்றேன், மதுவை எதிர்த்து தமிழகம் பூராவிலும் போராட்டம் நடத்தியவன், நடையாக நடந்தவன் நான். என் தாயார் இறந்து போனதும் அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டதனால்